மக்கள் 104வது எபிசோட். இப்பெல்லாம் எபிசோட்ல யாரை காட்டுறாங்கன்னா மீட்ஸ்கியை தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பூனை அவனே பாத்துக்கிட்டு ஒரு குட்டி பூனை அதே தான் பாத்துக்கிட்டு இருக்கு. பாத்துட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. சடனா அதை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கான் அவன். ஒரு மொத்தம் சடனா அடுத்த சீனை காட்டுறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு திருடம் போலுக்கு அனல் வேகத்துல அங்க தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். டேய் இந்த வாட்டி இந்த நெசிமியை தப்பிக்க விடக்கூடாது, அவனை பிடிச்சி தீரணும்டா, அவன்கிட்ட ஏகப்பட்ட நகைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வராங்க போலீஸ்காரங்க எல்லாம். டேய் திருட்டு போயில இந்த வாட்டி உன்னை பிடிக்க விட மட்டும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா டீம் 7 அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சடா சொல்லிட்டு இருக்கான், அந்த நெசிமிங்கிற வந்து ரொம்ப மோசமானவனா, அவன் எங்க போனாலுமே அவன் வந்து எவிடன்ஸ் விட்டுட்டு போனதே கிடையாதான்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. நம்ம அண்டர்ஸ்ட் மட்டும் பண்ணிடக்கூடாது சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. கொனகமர் சொல்றான், அதனாலதான் போலீஸ்காரங்களே நம்மள அசிஸ்டண்டா கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா ஒரு சத்தம் வருது. அந்த நெசிமிங்கிற வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். நில்றான்னு சொல்லிட்டு பர்ட்டோ அனல் வேகத்துல ஓடி வரான். சடனா வந்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தாங்க 4 பேர் படுத்து கிடக்கானுங்க. எல்லாரும் குடிச்சிட்டு படுத்து இருக்கானுங்க. யாரடா இவன் சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். எங்கடா அந்த நெசிமி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா போலீஸ்காரங்க தான் ஆப்போசிட் சைட்ல நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா 4 பேர் படுத்து இருக்கானுங்க. தெரிஞ்ச 4 பேர்ல ஒருத்தன் தான் இருப்பான். இவனுக்கு எல்லாத்தையும் கஸ்டடியில வச்சு விசாரிச்சா சரிப்பட்டு வந்துடும் சொல்லிட்டு இருக்கான் போலீஸ்காரன். எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்க அவங்க. எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க, இல்ல திருடன் ஒருத்தன் இருக்கான், அவன் நாங்க தேடன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நாங்கெல்லாம் ஒண்ணுமே திருடன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் ஒருத்தன். இது மட்டும் கிளியர் ஆயிருச்சுன்னா உங்களை இருந்து வெளியே விட்டுரும், அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு சொல்றான் போலீஸ்காரன். கண்டிப்பா இதுல ஒருத்தன் நெசிமியா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. இதுல ஒருத்தன் இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சடனா பார்த்தா ஒரு பூனை சத்தம் வருது. என்னடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு பார்த்தா ஒரு குட்டி பூனை. முதல்ல அதான் வந்து மீட்ஸ்கியை பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க உலாகிட்டு சொல்லிட்டு பர்ட்டோ சாடா பாத்துட்டு இருக்காங்க. உடனே சாடா சொல்றா, இதை பார்த்தாலே பாவமா இருக்கு, அவங்க அம்மா விட்டுட்டு வந்துட்டு நினைக்க சொல்லிக்கிட்டு இருக்கா சாரடா. இதை யாடா பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு மாதிரி கையில அணைச்சு வச்சிருக்காங்க. உடனே சாடா சொல்றேன், எங்க அம்மா இந்த பூனை எல்லாம் வந்து வீட்டுல ஏத்துக்கிட மாட்டாங்க சொல்றாவா. உடனே பர்ட்டோ சொல்றேன், எங்க வீட்டுல இது ஏத்துக்கிட மாட்டாங்க, நான் எங்க அப்பா அம்மாட்ட கேட்டாதான் தெரியும் சொல்றான் பர்ட்டோ. உடனே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சரி வர வழி இல்ல மீட்ஸ்கி, இது நீ ஒரு நாளைக்கு நீ வச்சுக்கிடுவியான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேக்குறாங்க. உடனே மேல பாக்குறான். சரி பர்ட்டோ கண்டி அவனும் ஓகேன்னு சொல்றான். சடனா தூக்கி குடுக்குறாங்க அவன்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பூனை தூக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். வந்து சடனா பார்த்தா டாக்டர் மாதிரி ஒருத்தர் வராரு. இது உன்னோட பூனை சொல்லி கேட்கறாரு. அவரு பார்த்தா கழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இது என்னோட பூனை கிடையாது, இன்னைக்கு ஒரு நாள் தான் அதை பாத்துக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. அதை கொஞ்சம் பார்த்து கையாளு, அது உன்னை பார்த்து பயந்துட்டு சொல்லிட்டு இருக்கா டாக்டர். சரின்னு சொல்லிட்டு கையில அணைச்சு வைக்காம அணைச்சு வச்சு அப்படி படுத்து தூங்குது. அது அப்புறம் பார்த்தா சாடாவும் பர்ட்டோவும் கட்டுறாங்க. பார்த்தா அவங்களுக்குள்ளே பேசிட்டு போறாங்க. சாடா சொல்றா, மீட்ஸ்கியால இந்த பூனை ஹேண்டில் பண்ண முடியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. பாம்பை பத்தி தான் தெரியும், பூனை பத்தி எல்லாம் தெரியாது சொல்லிட்டு இருக்காவா. பர்ட்டோ சொல்றான், எங்க வீட்டுல ஹீமாவரி ஏன் சைடு இருப்பான், எங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே போறாங்க. பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. மீட்ஸ்கி இந்த பூனை வீட்டுல வந்து விடுதான். சடனா அந்த பூனை நின்னுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா விளையாட ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள போன உடனே எடுத்த உடனே திரைக்குள்ள போய் மாட்டி சிக்கிக்கிருச்சு. அங்கேயும் உருண்டு ஆண்டுகிட்டு இருக்கு. உடனே மீட்ஸ்கி பாக்க என்னடா இது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா போட்டோ எல்லாம் கீழே தள்ளி விடுது. மீட்ஸ்கியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அதை அப்புறம் பார்த்தா தண்ணியை குடிச்சிட்டு இருக்கு. உனக்கு வயிறு பசிக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. அதுக்கப்புறம் பார்த்தா படுத்து தூங்குறான். பார்த்தா அந்த பூனை வேகமா வந்து அவன் துணிக்குள்ள வந்து படுத்து தூங்குது. பார்த்தா எடுத்து கீழே விடுதான். திரும்பி வந்து படுக்கு, திரும்பி கீழே விடுதான். திரும்பி அவன் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே படுத்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் காட்டுறாங்க. பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. பார்த்தா போலீஸ்காரர் சொல்றாரு, இதுல ஒருத்தன் கூட அந்த நகை திருட கிடையாது சொல்லிட்டு இருக்காரு. அவரு உன்னை கொனகமர் சொல்றான், கண்டிப்பா இவனுங்கள தான் ஒருத்தன் இருப்பான், அவன் நடிப்பானுன்னு சொல்லிட்டு இருக்கா கொனகமரு. அந்த இடத்த நோக்கி தான் போனோம், அதுலதான் கண்டிப்பா நெசிமி வந்து காணாம போனோம், அப்படின்னா இவனுங்கள ஒருத்தன் தான் இருப்பான்னு சொல்லிட்டு கொனகமரு. அப்படித்தான் நான் நம்பினேன். ஆனா இவனுங்கள ஒருத்தன் கூட நகையை திருடன்னு சொல்லிட்டு இருக்காரு போலீஸ்காரரு. இவங்கள்ட்ட எவிடன்ஸ் கிடையாது சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா இந்த நெசிமியை விட மாட்டேன், கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சு தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அந்த 4 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஜுவல்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு உடனே வெளியே வந்து கத்த ஆரம்பிச்சானுங்க. நீ அங்க வந்து திருடவே இல்ல, எங்களை தேவையில்லாம புடிச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க இருந்து போறானுங்க அவனுங்க. உடனே போலீஸ்காரன் பாக்கா, நம்மளுக்கு ப்ரூஃப் கிடைக்கட்டும், இவனுள்ள ஒருத்தனை கண்டிப்பா புடிச்சே திருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. 4 பேர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன். பார்த்தா ஒருத்தர் லைட்டா பூனை மாதிரி இருக்கான். அப்படி நடந்து நக்கலை சிரிச்சுட்டு போறான். இதுக்கப்புறம் பார்த்தா அரிசினை கட்டுறாங்க. பார்த்தா பர்டோ சாடோ பர்கர் ஷாப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. திருடிட்டு போனாங்கல்ல திருடர்கள் மாதிரி ஒரு 4 பேரை புடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அவங்க 4 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. அவங்கள்ட்ட அந்த ஜுவல்ஸே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்படின்னா யாருதான் திருடி இருப்பான்னு சொல்லிட்டு முழிக்காங்க அவங்க. சரிடா மீட்ஸ்கி, அந்த பூனை எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கிட்ட இருக்கான். அது என் வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பர்ட்டோ உன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு போக போறது சாடா கேக்கா. என்னன்னு தெரியல, எங்க அப்பா அம்மா வேற வீட்டுல இல்ல, 2-3 நாளைக்கு வெளியே போயிருக்காங்க, அதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கிட முடியுமா மீட்ஸ்கிட்ட கேட்கான். மீட்ஸ்கி யோசிக்கான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்றான் அவன். மீட்ஸ்கி அதுக்கு எது பேர் வச்சேன்னு சொல்லி கேட்காம பேரான்னு சொல்லிட்டு முழிக்காம, டே அது உன் வீட்டுல இருக்கல, கண்டிப்பா நீ ஒரு பேர்வைன்னு சொல்றான். அவனும் ஓகேன்னு சொல்றான். மீட்ஸ்கி சடனா எந்திரிக்கா, கிளம்பவா போறேன்னு சொல்லி கேட்காம, இல்ல நான் பர்கர் வாங்க போறேன்னு சொல்றான். பர்கரா யாருக்கு, உனக்கான்னு சொல்லி கேட்கான். நான் எனக்கு வாங்கல, என்னோட வீட்டுல இருக்க பூனைக்கு வாங்குறேன்னு சொல்றான். பூனை சொன்னு செதிட்டாங்க. டே பூனை பர்கர்லாம் சாப்பிடாத சொல்றாங்க அவங்க. அப்ப அதுக்கப்புறம் பார்த்து அரிசினை கட்டுறாங்க. அனிமல்ஸ்க்கு எல்லாம் ஃபுட் வாங்கணும். அந்த கடையில இன்னும் ஒரு பொருளா வாங்க ஆரம்பிச்சான். என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தா பெல்ட் வாங்குறான். ஒன்னொன்னு வாங்கிட்டு இருக்கான். ஒன்னு ஒரு பொண்ணு வரா. அவங்க பூனை வந்து ஆண் பூனையா பெண் பூனைன்னு சொல்லி கேட்காவா. அதுவே அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வரான். எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டான் பூனைக்காண்டி. பார்த்தா வீட்டுக்கு வந்து தேடுறான். பார்த்தா பூனை எங்கேயுமே காணோம். கதவை தேடுறான், அங்க தேடுறான், துணிக்குள்ள தேடுறான், ஒரு இடத்துல இல்ல. உடனே வெளியே போய் தேடிட்டு வரான். சடனா பார்த்தா ஒரு பூனை இருக்கு. பார்த்தா வீட்டுக்குள்ள வரான். பார்த்தா அவன் தலைவாணி கீழே படுத்து இருக்கு. பார்த்தா அவனை பார்த்து அப்படி சந்தோஷமா சிரிக்கி மீட்ஸ்கி அப்படி கூர்ந்து அதையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா தூக்கி வச்சு அதுக்கு சாப்பாடு போடலாம்னு பார்க்க பார்த்தா மேல கொட்டிருச்சு. இருந்தாலும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுல லைட்டா பாலை கலந்து வச்சு அதுக்கு தண்ணி மாதிரி வைக்கான். அதை அப்படி குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. சடனா அப்படியே நிலாவை பார்க்கான். உடனே பர்ட்டோ சொல்லிருப்பான், அதுக்கு ஒரு பேர் வைன்னு சொல்லிருப்பான் அவன். சடனா அதை பாத்துக்கிட்டே இருக்கான். சடனா அதுக்கு ஒரு பேர் வைக்க
இனிமேல இருந்து உன பேரு மிக்கசுகின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் மீட்ஸ்கி அதுக்கு பேரு மிக்கசுகின்னு வைக்க அவன் மிக்கசுகின்னு சொன்னோடனே பூனை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு இன்னில இருந்து உன் பேரு மிக்கசுகின்னு சொல்றான் அவன் சடனா கழுத்துல பெல்ட் எல்லாம் மாட்டி விடுதான் அது என்ஜாய் பண்ணி போக ஆரம்பிச்சுட்டு குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குது பார்த்தா அவன் பக்கத்திலே படுத்து தூங்குது அது பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க பார்த்தா ஒருத்தன் வந்து வெளியே நின்னுட்டு இருக்கான் அதான் அந்த கைது பண்ணப்பட்டவன் அவன் அடுத்த நாள் கட்டுறாங்க பார்த்தா பூனை கண்டு எல்லாமே செய்யறான் பூனை அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சுட்டு உடனே பாலெல்லாம் தூக்கி விளையாட ஆரம்பிக்கான் அவன் பூனை அவங்க கூட அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டு மீட்ஸ்கி அப்படி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான் பார்த்தா அவன் மேல அப்படியே ஏறி வந்து படுத்துக்கிட்டு உனக்கு சந்தோஷப்படுதான் நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் நைட்டு தூங்குதான் அவன் கூட போய் ஒளிஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்கு உன்னை அவனை தட்டி கொடுத்து அவனை அப்படியே ஒரு பெட் மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சான் அந்த பூனை பார்த்தா சடனா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு சாப்பிட்டு தொண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன நீ நல்லாவே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்க்காம உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சு அந்த பூனைக்கு என்ன நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு கேட்காம சடனா பூனை தூக்கிட்டு வேகமா போறான் அதுக்கப்புறம் பார்த்தா அரசியனை கட்டுறாங்க பர்ட்டோ சாடா தான் கட்டுறாங்க உனக்கு பர்ட்டோ சொல்றான் இனிமேல் அந்த பூனை நீ பாத்துக்கோன்னு சொல்றான் நீ பாத்துக்கோ சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க சாட்டா சொல்றா என்னோட பில்டிங்குள்ள வந்து பெட்ஸ் எல்லாம் அலோடே கிடையாது சொல்றாவா எனக்கு தெரிஞ்சு மீட்ஸ்கி அந்த பூனை வளர்க்கறது நல்லதான் நினைக்கும் சொல்லிட்டு இருக்காவா வேற லேட் ஆயிட்டான் சரி வா நம்ம மீட்ஸ்கியை பார்க்க போவோம் சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிளம்பி போறாங்க அடுத்த சீனை பார்த்தா மீட்ஸ்கியை கட்டுறாங்க எடுத்தோடனே பார்த்தா பார்மசிக்கு வரான் மெடிசன் ஷாப்ல வந்து மீட்ஸ்கி வந்து மருந்து கட்டுக்கிட்டு இருக்கான் இங்க பூனைக்கெல்லாம் மருந்து கிடையாதுன்னு சொல்றாங்க அவங்க அப்படியே விஷயம் சொல்லிட்டு அப்படி வெளியே வரான் பார்த்தா ஆப்போசிட்ல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான் இங்கேயாச்சும் ஏதாவது சரி பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் ரிசப்ஷன்ல கேட்கான் இதை வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க வந்து பூனை ஷாப் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இது வந்து அனிமல் ஹாஸ்பிட்டல் கிடையாது நீங்க வந்து வெட்டினரிக்கு தான் போகணும்னு சொல்றாவா சடனா முழிக்கா மீட்ஸ்கி என்னடா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு சடனா சொல்றா பக்கத்துல ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு நான் வந்து மேப்பை பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு சடனா மேப் எடுத்து காட்டுறான் அவன்கிட்ட உடனே பூனை கீழே வச்சுட்டு அப்படி பேப்பர் பார்த்துட்டே இருக்கான் பார்த்தா பின்னாடி அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களா அதுல ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான் அவன் தான் நேசுமின்னு நினைக்கிறேன் அந்த மேப்பை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கா சரின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கான் பார்த்தா அந்த பூனை டப்பாவே காணும் எங்க போச்சுன்னே தெரியல பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க பார்த்தா பர்டோ சாடா வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த பெட்டியை தூக்கிட்டு அந்த நெசுமிகிற வந்து போய்கிட்டே இருக்கான் யாரடா அவன் ஓடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பார்த்தா மீட்ஸ்கி வந்துட்டான் பர்டோ என்னோட பூனை ஒரு பாக்ஸ்ல வச்சிருந்தா இது பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்காம இப்ப தாண்டா ஒருத்தன் தூக்கிட்டு ஓடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க உன்னை மீட்ஸ்கி ஆன வேகத்துல போய்கிட்டு இருக்கான் நான் மிக்கசிக்கிய வாங்கியே திருந்துட்டு வேகமா போறான் பார்த்தா அந்த நெசுமிங்கிற வந்து அந்த மிக்கசிக்கிய தூக்கி எங்க போறானே தெரியல சடனா பார்த்தா அந்த பூனை எடுக்கான் பூனை எடுத்து குத்தி கொள்ளலான்னு பாக்கான் அவன் மிக்கசிக்கிய கொடுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் இந்த பூனையா அதெல்லாம் தரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் அந்த பூனை ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இது உன் பூனை எல்லாம் கண்டிப்பா இருக்காது நீ ஒரு மாதிரி ரஃபா ஹேண்டில் பண்ற உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி உன்ட்டெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சடனா பார்த்தா பர்டோ சாட்டா வந்துட்டாங்க உனக்கு எங்க போனே தெரியல சடனா திரும்புறான் பார்த்தா போலீஸ்காரங்க அவனை சுத்தி வளைச்சிட்டாங்க மிக்கசிக்கிய கொடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க பக்கத்துல வந்தீங்கன்னா கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க 2 துண்டு ஆக்கிரும் சொல்லிட்டு இருக்கான் பார்த்தா மீட்ஸ்கி சடனா புடுங்குது அந்த பூனை அவளப்படாத மிக்கசிக்கி உன்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான் உன்னை இந்த பூனை பிடிக்க வேகமா போறான் போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அவன் சடனா பார்த்தா பர்டோவும் சாட்டா வந்துட்டாங்க பூனை கூட்டம் சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான் அவன் சடனா பூனையை புடுங்குதான் டேய் பூனை எல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடுதான் நெசுமி பார்த்தா போலீஸ்காரங்க வளைச்சிட்டாங்க வாடா என் கஸ்டடிக்கு சொல்றாங்க அவங்க என்னடா எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நெசுமி கேட்டுக்கிட்டு இருக்கான் டேய் நீ இந்த பூனை வயிற்றுக்குள்ளதான் எல்லா ஜுவல்ஸையும் வச்சிருக்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காரு அவர் வெளியே போனதுல இருந்து உன்னை நாங்க நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் உன்னை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்ன மாட்டேன் மோசமான ஆளு சொல்லிட்டு பர்டோ சாடாம பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பூனை வயிற்றுக்குள்ள வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பூனை உங்க கையில ஓடுதான் நீங்களே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்காரு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க அந்த பூனை அந்த பூனை குணப்படுத்தி அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டாரு அந்த பூனை நார்மல் ஆயிருச்சு டாக்டர் சொல்றாரு கவலைப்படாதீங்க இனிமேல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு சடனா மாஸ்க் கழட்டுறாரு பார்த்தா அது வேற யாருமே இல்ல முதல்ல அந்த பூனை நல்லா பாத்துக்கன்னு சொல்லி பாருல அவர் தான் அவரு அவன் பூனைன்னு கேட்காரு இப்ப ஆமான்னு சொல்றான் உன்னை சந்தோஷமா அதை வச்சுக்கிட்டு தான் அவன் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்ல போய் உட்காந்துருக்காங்க சடனா அந்த பூனை அப்படி சுத்தி பாக்கு பார்த்தா அவங்க அம்மா பூனை வந்துருச்சு அங்க அவங்க அம்மா பூனை கத்துனே வேகமா அந்த குட்டி பூனை போகுது மிக்கசுக்கி சொல்லிட்டு இருக்கான் பார்த்தா மதிக்காம அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கு ஒரு மாதிரி சோகமாகறான் பர்டோட சாரடா சொல்றான் என்ன மிக்கசுக்கி போயிருச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க சாரடா ஆமா அவங்க அம்மா பூனை வந்தோடனே வேகமா போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸ்கி நீ இப்ப தனியா இருக்க மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாட்டா கட்டிக்கிட்டு இருக்கா உனக்கு அந்த பூனையை பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு பர்டோ கட்டிக்கிட்டு இருக்கான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் ஆனா அவன் பேரண்ட்ஸ் போயிட்டு அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றான் அதை அங்க என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வரான் ஒரு மாதிரி சோகம் அடையுதான் என்னடா அந்த பூனையவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பூனையோட பொருள் தான் அந்த வீடு முழுக்க பரவி கிடக்கு பார்த்தா லைட் அமர்த்திட்டு அப்படி படுக்கலான்னு போறான் பார்த்தா அந்த பூனை அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கு திரும்பி வீட்டு வாசல் வந்து நின்னுகிட்டு இருக்காது பார்த்தா மீட்ஸ்கிய பக்கம் வந்திருக்கு டேய் மிகசுக்கி என்னதான் பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு மீட்ஸ்கி சரி நீ இனிமேல் எப்பமெல்லாம் நீ பார்க்க நினைக்கியோ அப்பமெல்லாம் அந்த டோர் ஓப்பன்ல இருக்கும் நீ எப்பனாலும் வந்துட்டு போலான்னு சொல்றான் அவன் அதை அப்படி தட்டி தூக்குதான் அதோட எபிசோட் முடியுது அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம் மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பண்ணுங்க வாங்க see you bye